அந்த மந்திரி தான் நல்லொழுக்கம் காட்டணுமா? அப்பேற்பட்ட மந்திரியே வாழும் பணத்துக்கும் எங்களுடைய உயிரை போகிறதுக்கும் வந்து அது எங்களுக்கு துணையா வந்துக்கிறான். அந்த படுபாவிலாம் எந்த கதியா போவான், என்ன நடக்கும், ஏது நடக்கும் தெரியல. ஐயா அந்த சிப்பாச்சேரிய பாக்குமா? இப்ப நாங்கள் அழுது புலம்புவதால் ஒன்றும் ஆக போவதில்லை. நாங்கள் மனதினை திடப்படுத்திக் கொண்டு நாங்கள் அதே புராசன ராவன் தப்பிப்பதற்கு நாங்கள் செய்திருக்கிற வழியிலே நீங்கள் தப்பிக்க வேண்டும். எங்க என்ன வழி செஞ்சுக்கிறீங்க? நாங்கள் கட்டிய அரக்கு மாளிகையில் 5 கால் மண்டபம் ஒன்று நடுவிலே 5 கால் மண்டபம் ஒன்று சும்மாவே பொய்கால் தூண் அமைத்திருக்கிறோம். அதை எட்டி ஊதைத்தாலே பட்டு வீடு அந்த பொய்கால் தூணை நீங்கள் எட்டி உதைத்தாலே அவற்றில் இருக்கிற சுரங்கம் தென்படும். அவற்றை கட்டை விரல் நுனியால் தாங்கள் தள்ளினாலே அவை உங்களுக்காக திறக்கும். அதை நீங்கள் எப்படியாவது அதை திறந்து இரும்பாவனம் வரை வைத்துள்ள சுரங்கத்திற்கு சுரங்கப்படியாக சென்று நீங்கள் பிழைத்துக் கொள்வீராக. நான் சென்று வருகிறேன். ஐயா கொஞ்சம் நில்லுங்க. அதாவது அரக்கு மாளிகை கட்டின சிப்பாசாரி நீங்க இந்த அரக்கு மாளிகையில இருந்து எது வரைக்கும் சுரங்க பாதை அமைச்சுக்கிறீங்க? அவங்க அதை அமைக்க சொன்ன ஆள் யாரு? அதாவது பீமசானரே, உண்மை உண்மை உங்கள் சிறிய தந்தை உண்மை வீரராவார். அதாவது எங்கள் சிறிய தந்தை உங்கள் சிறிய தந்தையாக ஆழ்வார் நகர்வலம் வருகின்ற காலத்திலே நீங்க அரக்கு மாளிகை கட்டி கொண்டிருப்பதை கண்டு அவரு உங்களுக்கு தகுந்த சன்மானம் அளிக்கிறேன் என்று அதோ அரக்கு மாளிகையில் இருந்து இடும்பாவனம் வரையும் யோசகாத வழி சுரங்கம் அமைத்து சுரங்கத்தின் உள்ளே வெளிச்சத்திற்காக இருபுறமும் மாணிக்க கல் பதித்து அந்த பக்கத்துல நான் படுத்த உறங்கும் அரண்மனை அறைக்குள் நடுமையத்தில் ஒரு பொய்த்தூண் அமைத்து அந்த பொய்த்தூணை உதைத்தால், அதாவது கிருஷ்ணபட்சத்திலே சரவத்தி கொளுத்தி பொய்த்தூணை உதைத்தால் பொய்த்தூண் கீழ் விழும். அங்கு இருக்கும் பாறையை விரலால் தள்ளி அந்த சுரங்கத்தின் வழியாக ஐவரையும் தூக்கி கொண்டு போனால் இடும்பாவனம் வரையும் போய் சேரலாம். அப்படி ஏது பண்ணி யாரு? எங்க சிறிய தந்தை. ஐயா ஐயா எங்களுக்கு கருணையும் பொய்தனாலே சீரமுள்ள அணிகனக எங்களுக்கு ஜீவநிலை நாடி தந்த செய்ததாலே ஐயா தட்டி முத்த கலிப்படையிலே ஐயா மேலடியும் மனிதரெல்லாம் உனக்கு அதங்கே ஐயா நிலமகிழ்ந்து நரமனைக்கு எழுவாய
எங்கள் தந்தை பாண்டு மகாராஜனை நாங்க கண்ணால கண்டிருப்போம், நினைவு தெரியாது. ஆனா இன்றைய தினத்துல அந்த கடவுள் எங்க தந்தையை தான் நாங்க பார்த்தது, எங்களுக்கு நினைவு தெரியாது. அவர் தந்தை கிடையாது, எனக்கு பிழைக்க வழி கட்டு கொடுத்த வழி சொன்ன விதர்ண தந்தை, சிறிய தந்தை, அவரும் தந்தை கிடையாது. எங்களையும் ஒரு பொருட்டாக நினைத்து இந்த பஞ்ச பூதங்களையும் இந்த பூச்சிகளையும் பிழைக்க வழி தேடிய உங்களை விட இந்த உலகத்தில் வேற தெய்வமும் இல்லை. எங்களுக்கு தந்தைக்கு மேலான தந்தையே ஏதோ என்னிடம் இருந்த முன்னாடியே உங்களுக்கு அறிவித்தேன். சிறப்பாக சென்று வாருங்கள், போய் வாருங்கள். நன்றி. காலைல காசு கொடுப்போம், வாங்கிட்டு போங்க. ஐயா ஐயா யாருடா காண்டா? ஆமாங்க. எதரா வார போறோம்? செத்தா கூடி மண்ணு எம்மா சொத்து வச்சிருந்தாலும், சுகம் வச்சிருந்தாலும், நிலம் வச்சிருந்தாலும், நகை வச்சிருந்தாலும், மாடு வச்சிருந்தாலும், ஆடு வச்சிருந்தாலும் நம்ம சேர்றது அது ஈசான்யத்தில் இருக்கிற 6 அடி மண்ணுக்கு தான் நம்ம சொந்தம். மண்ணு நமக்கு சொந்தம் கிடையாது. இந்த படுபாவி துரியோதன மண்ணை பெரிதா நம்பி உங்களை இப்பேற்பட்ட பண்ணி இதெல்லாம் பண்ணிக்கிறேனே தம்பி. இத பாரு, அத பாரு, அத பாரு. சின்னதா ஒரே ஒரு விஷம் கொடுத்து எங்களை கொல்லலாம், இல்ல காட்டுக்கு ஓடி காட்டுல போறீங்களா, காட்டுக்கு ஓடி போகலாம். எங்களை கொல்வதற்காக இத பார்த்தா, இந்த பாரு, இந்த மாளிகை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? மாளிகை அழகு மாளிகை மாதிரி வைடூரியம், பவுனு, புஷ்பராகம், கோமேதகம், பவளம் என்று சொல்ல முடியாது. பல கோடி, பல லட்சம், பல மில்லியன்ல பேர்பட்ட மாளிகை அமைத்து இருக்கிறானே. இத பார்த்தனியா, இத பார்த்தனியா? ஐயா இது ஓரக்கு மாளிகை. அரக்கு, குங்கல்யம், செம்பஞ்சு, அவிஞ்சல், மண்ணெண்ணெய் சொல்ல முடியாது. வேலை கட்டின மாளிகை மாதிரியா தெரியுது? இந்திர உலகத்தை நாம பார்த்தது இல்ல. இந்திர உலகம் இப்படி இருக்குமோ தெரியாது தெரியாது. ஆனா இப்பேற்பட்ட மாளிகை கட்டி எங்க கொல்ல நினைக்கிறானே. ஆனா படுபாவி துரியோதன
இத பார்த்தா எனக்கு எப்படி தெரியுமா? எப்படி இருக்குது? இத எப்படி அடாடா இதனுடைய சிற்பத்தையும் இதனுடைய வேலையும் கட்டு மழகை நடுவோ சொன்னபடியே அவரு ஒட்டு தெரியுது பாத்தியா? ஒட்டு தூண். ஆமாங்க. ஒட்டு தூணையும் கண்டேன். நான் படுத்து உறங்கும் மாளிகைக்குள்ளே அது கிழக்கு. ஆமாங்க. அது பாறை. அந்த பாறையும் கண்டேன். ஆமா. ஆனா இது எம்மா அழகா இருந்தாலும் இதுக்கு எத்தனை லட்சம் வச்சிருந்தாலும் எங்க உயிரை விட அவன் பணம், அவன் வேலை, அவன் சிற்பம் இதுவா எனக்கு முக்கியம் கிடையாது. ஒட்டு தூணையும் கண்டேன் உறங்கு மாளிகைக்குள்ளே ஓதிய பாறையை உகந்துமே கண்டேன் வாதியை தீர மகிழ்ந்துமே நின்றேன். இந்த மாளிகை அது மட்டுமல்ல, இது என் கண்ணுக்கு எப்படி தெரியுமா தெரியுது? இது பொன்னால் இழைத்த மாளிகை. இந்த மாளிகை பெரிய தங்க கட்டியாலே செய்த மாளிகை. இந்த மாளிகை இன்னும் எப்படி சொல்லணும்னா, இது எதுக்கு எங்களுக்கு இவ்வளவு செலவு பண்ணிக்கிறோம் தெரியுமா?
கனகாச்சாரி சொன்ன மாதிரி நாங்க பிழைக்கிற வழியும் கட்டுட்டோம், போற வழியும் கட்டுட்டோம். எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஆமா, இப்ப எங்களை கொல்றதுக்கு வந்துக்கிற மாப்பிள்ளை யாரு? புரோஷன மந்திரி. ஆமா, புரோஷன் மந்திரிக்கிறாரு. ஆனா தானம் தண்டம் தர்மம் அதான நம்ம வந்து தண்டத்துக்கு இதுக்கு மேல நம்ம பொழைக்கணும், எதையும் பார்க்க கூடாது. ஆனா அதனால வேண்டி நாளைக்கு கிருஷ்ணபட்சம், நாளைக்கு தான் கொளுத்துற நேரம், பொழுதும் வெடி காலமா ஆகி போச்சு. இன்னைக்கு வந்து மந்திரியை பார்க்கணும். புரோசன மந்திரி யாரு? இவர்தான் மந்திரியா? மந்திரி மாதிரி தாங்க ஐயா. நம்ம எனக்கு தூக்கம் வரல வந்து ஒரு 40 நாளா இதே மண்டபத்துல இங்கே கடக்கல. நாளைக்கு 48 இன்னையோட முடியுது. எனக்கு வந்து சும்மா நானு இந்த 48 நாளா உண்ணவும் தூங்கவும் காலையில வந்து திலவ தர்ப்பணம் கொடுக்கும். எனக்கு கை காலம் ஒரே ஊர்ல இருக்குது. நான் விளையாடணும்னா விளையாடுறது வந்து யானை சென்று யானை கூட புலி கூட சிங்கத்து கூட விளையாடுறது. அதனால வேண்டிய இன்னைக்கு லேசா அவங்க மாட்டு எங்க அண்ணன் தம்பி அங்க இருக்கட்டும், எங்க அம்மா அங்க இருக்கட்டும், நம்ம 2 பேரும் சும்மா லேசா காட்ட போய் பார்த்துட்டு வருவோம். தம்பி மகாராஜா ஐயா, இந்தாங்க ஐயா. மாப்பிள்ளை எங்களை கொண்டு வந்தவரு ஆஹா வேட்டையாடிட்டு பத்துங்க கிடக்குறாரு. ஐயா தம்பி வேற ரொம்ப ஓட விட்டது வேற அவன் தப்பையா வேற ஆக்கி விட்டேன். 4 நேரம் எல்லாம் வந்துட்டு இதனால வேண்டிய 1000 இருந்தாலும்
ஒரு உயிரை கொல்வது பாவம். ஆமாங்க ஐயா. மனித உயிரை பாவம். மனித உயிரை கொல்வது பாவம். பாவம். அதாவது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இது. ஆமா ஆமா. ஆனா இருந்தாலும் நம்ம தர்மத்தை மீறக்கூடாது. மீறக்கூடாது. யார் எங்க போனாலும் பரவாயில்ல. நம்ம உயிரை காப்பாத்துறோம். காபந்து பண்ணிக்கலாம். முடிந்தால் உனையும் காபந்து பண்ணிக்க. ஆனா கயந்து தூங்குறாரு. போய் எழுப்புவான். முடிஞ்சா பாப்பா. நட்சத்திரம் ஒன்னா கூட போகுது. அந்த நேரம் வந்துனா எழுந்துட்டா பரவாயில்ல. எழுந்துருக்குன்னா நம்ம வேலையை பார்ப்போம். கூட்டு பாக்கமா? ஐயா புரோசனா, ஐயோ புரோசனா, புரோசனா இல்லாத புடிய கலக்குது மச்சான். புரோசனா மந்திரி, புரோசனா எங்களுக்கு காரங்க குச்சி வந்து வாங்காரம் போக போகுது பழகுறா. புரோசனா, புரோசனா ஐயா, ஐயா நீ திரை பாராயோட அப்ப புரோசனா ஏண்டா 47 நாளா எங்க கூட இருக்கிறான். அவனுக்கு என்ன தீங்கு செய்தோம் அவனே சொல்லி இருந்தலாம். இவன் இதை செய்ய நினைக்கலாமா? யாரு இவன் புரோசனம் செய்யலாமா? இவன் யார் பேச்சு கேட்டு வந்துட்டான்? இந்த பாழும் பணத்துக்கு அட பஞ்சாபாவி துரியா ராஜனு
புரோஷனம் ஏந்திருக்க மாட்டான் பழகுது. ஆமாங்க. புரோஷனம் இல்லாத தூங்குறான். நம்மளும் இன்னமும் எழுப்பி பார்க்கலாம். அதாவது நினைக்க தனக்கு என்ற பஞ்சகம் வசனம் இங்க ஒழுங்காகி போச்சா? எங்களை கொலத்த வந்தான். இப்ப அவனுக்கு அட உந்தன் கோர் பரிநடக்க இவன் சொற்படி நடக்கிறதுக்கு எங்களுக்கு மந்திரி அங்க சிறிய தந்தை அனுப்புனாரு, பெரிய தந்தை அனுப்புனாரு. இவன் கூட 47 நாள் இருந்தோம். இப்பேற்பட்ட வஞ்சக செயலை வச்சுக்கின்னு இப்ப இவன் வந்து எங்களுக்கு வந்துக்கிறானே. எங்க தந்தையெல்லாம் சொல்லி கேட்டு இவனுக்கு இப்ப என்ன ஆனா இங்க தூங்குறான். அவனுக்கு முடிஞ்சு போச்சு. எதுக்கு வந்துக்கிறான்? மனசாட்சி வித்து இவ ராஜாக்களுக்கு கொடுத்து அஞ்சாமல் பள்ளி வைக்க இந்த பஞ்ச பாண்டவருக்கு நாங்க ஒன்னும் கல்யாணமா இல்ல. எங்களுக்கு சுதனா வந்துக்கிறான. நாங்க இப்ப என்ன பண்ண போறோம் தெரியுமா? எங்களுக்கு கொல்லி வைக்க வந்தானே இவன் எங்களுக்கு கொல்லி வைக்க வச்சான்ல. இவன் இனிமேல் சும்மா விடப்படாது. எழுப்பி பார்த்தாச்சு. நேரம் வந்துட்டு 27 நட்சத்திரம் ஒண்ணு வந்துட்டு. ஆமா சேர போகுது. இந்த நேரத்துல நம்ம 10 வச்சு ஆகணும். அது இப்ப என்ன செய்யணுமா? எப்படி ஆய்வே மனமே மனதில் எண்ணி எப்படி ஆய்வே மனமே மனதில் எண்ணி சமய லக்கணமும் வந்ததென்று கைக்காலவாய் கொல்லி கட்ட தனை எடுத்து கவனமுடன் சரவத்தி தனை கொளுத்தி ஐத்துக்கனவே எரிந்து மிக மாளிகை பட்ட இரவுடனே வெளியேற திறங்கொண்டாரு. ஐ சரவத்தி தனை கொளுத்து முதுகேலம் கட்டத்திலோ
எங்க வந்துக்கிறான் இப்ப வந்து ஆ. நான் எல்லாரையும் தூக்கினேன். ஆஹா. இப்ப எங்க போறேன்? ஆ. நான் படுக்கிற அறைக்கு போறோம். ஆஹா. அங்க என்ன இருக்கு தெரியுமா? அட தூணையோ எட்டி உனக்கு ராஜாக்களையும் 4 பேரையும் என் தாய் கொண்டாடியும் ஐவரையும் தூக்கி கொண்டு அது கனகாச்சாரி சொன்ன மாதிரியே பூனை எட்டி உதத்தி தள்ளி பட்டாம்பாரிய விரலால் தள்ளி இப்ப சுரங்கத்தின் வழியாக எங்க போறான்? சுரங்கம் எப்படி இருக்குது? சுரங்கத்துல எப்படி இருக்குது? இருபுறமும் மாணிக்க கற்களால வழி நெடுக்க மாணிக்க நல்ல வெளிச்சமா இருக்குது. தூக்கின்னு போய்கிறோம். சுரங்கம் வழியாக இருபுறம் வழி வந்து அது கனகாச்சாரி சொன்ன மாதிரி அந்த வட்டாம்பாறை மேல இது இருக்குது. அதை முட்டி இறக்கி தாவியே அவேலியில் வந்து ஐவரையும் தூக்கி கொண்டு அது யோசகாத வழி தாண்டி அது சுரங்க வழியாக பாறையை விலக்கி அது வட்டாம்பாறையில் கிடைத்து விட்டோம். இடும்பாவனம் வந்துட்டோம். இடும்பாவனத்துல என் தாய் தங்கையில என் தாய் என் தமையெல்லாம் தூங்குறாங்க. நம்ம வந்து இப்ப காவல் புரிய வேண்டும். நடி நேரமா இருக்குது. சிங்கம் புலி கரடி ஏதாவது வரும் காவல் புரியும். இந்த கதை இப்படி இருக்க இடும்பாவனத்தை ஆண்டு வரும் இடும்பாசூரன் தற்பார் நாடி வருகிறது. நடப்பது நடக்க உலகம் உன்னை பாராட்டும். நல்ல இடஒதுக்கீடு கிடைக்கிற வரைக்கும் நல்ல இடஒதுக்கீடு போராட்டம். கடமை நமக்கு காத்து கொண்டிருக்கு கவலைப்படாத ஓச கடலைகள் ஓடி வருவதனை மூடி தடுக்க முடியாது. ஓச கடலைகள் ஓடி வருவதனை மூடி தடுக்க முடியாது. நல்ல நாடு கலைஞரிடம் ஆடி வருவதனை மூடி தடுக்க முடியாது. நல்ல நாடு கலைஞரிடம் ஓடி வருவதனை மூடி தடுக்க முடியாது. ஒதுக்கீடு தேடி
சித்தனி வரத்தூர் படந்தருவில் சொந்தமாதேவி நடந்த தாவல் மறியல் தேவி குளங்க பறி போனது 13 பேராதி நடந்த தாவல் மறியலில தேவி குளங்க பறி போனது 13 பேராதி இது வேலை வாய்ப்பிட ஒதுக்கீடு கட்டு மண்ணி எடுத்து வட்டி தந்த பேடு இங்க சாலையில் இருக்கும் சிறுமதியோருக்கு சீக்கிரம் பாடம் புகட்டிடவாராய் மஞ்சள் கோடி பறக்கு நெஞ்சல் துணி கொஞ்சம் என உணர்வு காட்டும் மஞ்சள் கோடி பறக்கு நெஞ்சல் துணி கொஞ்சம் என உணர்வு காட்டும் அஞ்சு அஞ்சு பயந்து வாழும் உலகிற்கு தண்ணி வெங்கால எதிர் ஓட்டம் வெங்கத்தில் என உணர்வை காட்டும் எது கொஞ்சம் ராசன் பாட்டு நெஞ்சத்தில் உணர்வை காட்டும் இது கொஞ்சம் ஒப்பம் தங்கராசன் பாட்டு தங்கம் காக்க ராமதாசையா ஐயா கலையாத கல்வியும் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வராத நட்பும் கன்றாத இளமாயும் குன்றாத வளமாயும் கல்வி நீளாவும் உடலும் கலையாத மனமும் தகராத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வராத படையும் உயரின் பாதத்தில் அன்புதல் பெரிய கொண்டவன் கூட்டு கண்டா அழகாடி அழிது மாயனது தன்மைய நாதிக்கட ஊரிம்பாடு அவனே சர்வரு பாகம் அகலாத சுரபாகம் நடுவாய் அபிராமியம் அம்மா இந்த பாடலை பாட சொல்லி நேரம் இல்லை எது பண்ணாலும் பாட்டே மறந்து போனாலும் விடவும் மாட்டேன்னு சொல்லிட்டு கூத்து வைத்த அன்பர் எங்க அண்ணன் பிள்ளை அன்பழகன் எனக்காக ஒரு 100 ரூபா அதோ இதே ஒன்று சேர்ந்த எங்க மாமன் மகன் பார்த்திபன் ஐயா எனக்காக அது ஒரு 50 எனக்கு இந்த 50 இந்த 100 1000 பொற்காசுகளாக சுபேஜயம் இடம் போய் அங்கே போய் சோறு நான் சோறு மாட்டேன்னா